இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்திராகமும் 39வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இங்கே ஆசாரியனுடைய உடைகள் ஆயத்தப்படுத்துதலை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆசாரியனுடைய உடைகள் எவ்வாறு செய்யப்பட்டன என்பதை நாம் இப்பொழுது இந்த அதிகாரத்தில் காணப்போகிறோம். 4 நிறங்கள் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறதை காணும்போது நம்முடைய கவனத்தை அது ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. 4 நற்செய்தி நூல்களிலும் கிறிஸ்துவினுடைய எண்ணிறந்த அந்த மகிமையானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை இது பிரதிபலிக்கிறது என்று சிலர் கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரத்தாம்பரம், அதாவது மத்தேயு அவரை அரசராக காட்டுகிறார். அதே போல் மார்க் அவரை ஒரு அடிமையாக, சிவப்பு அது பாடுகள் அனுபவிக்கின்ற ஒரு அடிமையாக அல்லது ஒரு வேலையாளாக அவர் காட்டுகிறார். லூக்கா காண்பிக்கும் பொழுது வெண்மை, பாவமற்ற ஒரு மனிதராக, தூய மனிதராக அவரை காட்டுகிறார். இளநீலம், யோவான் வானத்திலிருந்து வந்த தேவகுமாரன் என்று காட்டுகிறதை பார்க்கிறோம். ஏபோத்திலிருந்த அந்த தங்க இலைகள் கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை அது எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று வசனம் 3 நம்ம பார்க்கிறோம். ஏபோத்தினுடைய ஒவ்வொரு தோள்பட்டை வாரிலும் இஸ்ரவேலின் 6 கோத்திரங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கோமேதக கற்கள் அங்கே பதிக்கப்பட்டிருந்தன. இப்போ மார்க்கச்சேல 8-21 வரை பார்க்கும் பொழுது 12 விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருந்ததை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தையும் குறிக்கும்படியாக அவைகள் காணப்பட்டன. வசனம் 10-14 வரையிலும். அதுபோலவே நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் விளங்குகிறார். நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் அவர் நமக்காக, அவர் தன்னுடைய தோள்களிலே நம்முடைய காரியங்களை ஏந்தினவராக, உள்ளத்திலே அன்பு நிறைந்தவராக, தேவனுடைய முன்னிலையில் நமக்காக அவர் பிரசன்னமாகிறார் என்கிற காரியத்தை இது உணர்த்துவிக்கிற வண்ணமாக இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 22-26 வரையிலும் பார்க்கும்பொழுது ஏபோத்தினுடைய கீழங்கி இளநீல நூலால் நெய்யப்பட்டு ஏபோத்தின் கீழே அணியப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். அதன் கீழ் ஓரங்களில் பசும்பொன்னால் ஆன மணிகளும் இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் ஆன மாதளம் பழங்களும் தொங்கின என்று பார்க்கிறோம். நம்முடைய மகா பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவனிடத்தில் காணப்படுகிறதும் நம்மிடத்தில் உருவாக வேண்டியதுமான ஆவிக்குரிய கனிகளை குறித்து இவைகள் நமக்கு பேசுகின்றன. அதாவது அந்த மணிகள் எதற்காக என்று சொன்னால் அவர்களுடைய இடைக்கச்சை நீண்ட வாராக இருக்கும். அவர் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற பொழுது அவன் ஜீவனோடு கூட இருக்கிறான், சாகாமல் இருக்கிறான் என்பதை அவன் அங்கே தேவனுக்கு செய்கின்ற அந்த ஆராதனையின் நேரத்தில் அவன் உயிரோடு இருக்கிறானா, பிழைத்து இருக்கிறானா என்கிற காரியத்தை இந்த மணிகள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. ஆகவே ஆவிக்குரிய அந்த மணிகளையும் கனிகளையும் குறித்து இங்கே விசுவாசிகள் அவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, வரங்களும் கனிகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக, நம்முடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக, நற்கிரியைகளை செய்கிறதில் ஆண்டவருடைய வல்லமைகளை நம்மிலிருந்து வெளிப்படுத்துகிற, அதாவது தேவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம நற்கந்தம் வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல வாசனை, ஜீவ வாசனை வீசுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. இப்போ 27-29 வரையிலும் ஆசாரியர்கள் முதலாவது மெல்லிய சணல் நூல் ஆடைகளை அணிய வேண்டும். அதை நம்ம லேவியராகமோ 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மகிமையின் ஆடையானது அணியப்பட்டது. மனம் திரும்பி பாவியை தேவன் தன்னுடைய சொந்த நீதியினால அவர் அணிவிக்கிறார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு 2 கொரிந்தியரில் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று பார்க்கிறோம். சொந்த நீதியினால ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அவர் தரிப்பிக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது,
ஆண்டவர் மகிமையின் ஆடையினால் அவர் நம்மை உடுப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீதியானது மகிமைக்கு முந்தி வர வேண்டும். அதாவது நீதியினுடைய அந்த காரியங்களை நாம் அணிவிக்கப்படுகிறோம். அதற்கு பின்பாக மகிமையின் ஆடை. இது பிலிப்பியர் 3:20-21 பார்க்கும் பொழுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். நம்மை மகிமையினால் நிறைக்கிறார். நம்முடைய சரீரத்தை மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே மனம் திரும்பிய பாவி அவன் ஆண்டவருடைய சொந்த நீதியினால் அணிவிக்கப்படுகிறான். பின்பாக அவன் மகிமையினால் முடிசூட்டப்படுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 30-31 வசனங்களிலே ஆசாரியனினுடைய தலைப்பாகையில் கட்டப்பட்டிருந்த ஒரு பட்டம் அங்கே எழுதப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு பரிசுத்தம் என் வார்த்தைகள் முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருந்தன. அதாவது அவனை பார்க்கிற பொழுது அவன் சிந்தனையில் கூட பரிசுத்தம், தேவன் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம், பாவத்தை வெறுக்கிற ஒரு ஆண்டவர், பாவிகளை நேசிக்கிறார். ஆனால் பாவத்தை அவர் வெறுக்கிற ஒரு ஆண்டவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அந்த காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக இங்கே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற அந்த காரியமானது அவனுடைய அந்த நெற்றியிலே அவனுக்கு அந்த காரியம் பட்டமானது அவனுக்கு தலப்பாகலை கெட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தொழுகையும் ஊழியமும் பிதாவை சேரும் முன்னர் அவற்றில் உள்ள எல்லா விதமான அசுத்தங்களும் நம்முடைய பிரதான ஆசாரியரின் மூலமாக நீங்கி நாம் தூய்மை பெற்றிருக்கிறோம் என்பதையும் இது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 32 43 வரையிலும் மக்கள் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா பாகங்களையும் செய்து முடித்த பிறகு அவற்றை மோசேயிடம் கொண்டு வந்த பொழுது அவன் அவற்றை ஆய்வு செய்து அவை யாவும் துல்லியமாக தேவன் காண்பித்த விவரங்களின்படியே இருந்தது என்பதை பார்த்தான். அப்பொழுது மோசே அங்கே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே மலையில் எப்படி காண்பிக்கப்பட்டதோ அந்த மாதிரியின்படியே அவர்கள் செய்து எல்லாவற்றையும் மோசேயின் இடத்துல கொண்டு வந்ததை பார்க்கிறோம். திரும்பவும் ஒரு முறை இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன இருந்தது என்று பார்க்கிற போது அங்கே முதல்ல பலிபீடம் இருந்தது, வெண்கல தொட்டி இருந்தது, சமூகத்து அப்ப மேசை இருந்தது, குத்து விளக்கு இருந்தது, கிருபாசனம் தூபபீடம் இருந்தது, கிருபாசனம் இருந்தது, தேவனுடைய பெட்டி 7 அங்கே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். பிரகாரத்தின் உள்ளே அமைக்கப்பட்டிருந்த வாசஸ்தலத்திற்கு 2 அறைகள், 2ஐயும் திரைச்சீலை பிரித்து நின்றதை பார்க்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். அந்த மேற்கு பக்க அறைதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கு தேவனுடைய பெட்டியும் அதனுடைய மூடியான கிருபாசனமும் வைக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் சமூகத்து அப்ப மேசை, குத்து விளக்கு, தூப பீடங்கள் இருந்தன. பரிசுத்த ஸ்தலம் வரை ஆசாரியர்கள் வரலாம். தூபம் காட்டுதல், ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை வைத்தல், பொற்குத்து விளக்கை ஏற்றுதல் ஆகியவை இங்கே நடைபெறும் வேலைகளாக இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியர்கள் மட்டும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே உள்ளே பிரவேசிப்பார்கள். அவ்வேளையில் தூபம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை நிறைந்திருக்கும். வாசஸ்தலம் 30 முழ நீளம் 10 முழ அகலமுடையதாக இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம் 10 முழ சதுர, அதாவது சமசதுர அறையாக இருக்க, பரிசுத்த ஸ்தலம் 20 முழ நீளம் 10 முழ அகலம் கொண்டதாக இருக்கும். இந்த காரியங்கள் இவைகளில் காணப்படுகிறது. கூடாரத்தின் 3 பக்கங்கள் பலகைகளால் அமைய, முன்பக்கம் தொங்கு திரையால் ஆனது. கூடாரத்தினுடைய மேல் பகுதி 4 மூடுதிரைகளினால அவைகள் மூடப்பட்டிருந்தது. கூடார வாசியான மக்கள் நடுவில் கூடார வாசம் செய்த தேவனின் இந்த ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் தனிப்பட்ட விசுவாசிகளுக்கும் பரலோகத்துக்குமே ஒரு நிழல் உருவமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்துவுக்கு அது நிழல் உருவம் எப்படின்னா, இந்த ஸ்தாபனம் ஒன்று மட்டுமே தேவ மகிமையை வெளிப்படுத்துகிற இடமாக இந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. கிறிஸ்து மட்டுமே தேவனை வெளிப்படுத்தியவர்.
கூடாரம் தேவ திட்டப்படியாக செய்து முடிக்கப்பட்டது. கிறிஸ்து தேவ சித்தப்படி அவர் அவதாரமானார் என்பதை காட்டுகிறது. பனிமுட்டுகள் பலவும் கிறிஸ்துவினுடைய நிழல் உருவங்களாக அவைகள் காணப்பட்டன. இங்கு மட்டுமே பலி செலுத்தப்பட வேண்டும். கிறிஸ்து மூலமாக மட்டுமே ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஒரு ஆசாரிய கூட்டமாக நாம் இருக்கிறோம் என்பதை எபிரேயர் 13:15 நமக்கு உணர்த்துகிறது. அதே போல திருச்சபைக்கும் நிழல் உருவமாக காணப்படுகிறது. தேவனுடைய சத்தியங்களை வெளிப்படுத்தும் இடமாக இது சபையை காட்டுகிறது. பூமியில் தெய்வீக ஊழியங்களினுடைய ஒரே மையம் அது திருச்சபையாக காணப்படுகிறது. பலகைகள் சபையை காட்டும். பிரகாரம் பலி செலுத்திய நியாயப்பிரமாண காலத்தையும் வாசஸ்தலம் புதிய ஏற்பாட்டு ஆராதனையும் அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. கூடாரம் வனாந்தர யாத்திரையை குறிக்கும். சபை இப்பொழுது பரம சீயனை நோக்கி அது பயணப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் உணர முடியும். அதே போல் விசுவாசிகளுக்கும் நிழல் உருவம் எப்படின்னா, விசுவாசிகள் இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 6:16 எழுதுகிறார். நாம் இன்று கூடார வாசிகளாக காணப்படுகிறோம் என்பதையும் இது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. பரலோகத்துக்கு எப்படி நிழல் உருவம் அப்படின்னு சொன்னால், மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தினுடைய நிழல் உருவம். அதன் சமசதுர அளவு முழுமைத்துவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தேவ சமூகத்தில் இருக்கிறது. அங்கு தேவனினுடைய ஆசனம் இருக்கிறது. அங்கு விளக்கு இல்லை, தேவனே வெளிச்சமாக விளக்காக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 21:3 பார்க்கிறோம். அனைத்து மக்களின் பாவ பரிகாரம் அங்கு நிறைவு செய்யப்பட்ட ஒரு காரியமானது அது காணப்படுகிறது. அனைத்து ஊழியங்களும் அங்கே முடிவு பெறக்கூடியதாக இருக்கின்றது. கிறிஸ்துவினுடைய பலிமரணத்தினால் திரைச்சிலை கிழிக்கப்பட்டு நாம் அவ்விடம் செல்லும் ஸ்லாக்கியம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தண்டையில் சேருகிற ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்றுதான் எபிரேயாக்கியோன் தன்னுடைய 4வது அதிகாரம் 66வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். நமது முழுமையான ரட்சிப்பையும் இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆசரிப்பு கூடாரம் நம்முடைய பூரண மீட்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய நிழல் உருவமாக, திருச்சபைக்கு நிழல் உருவமாக, விசுவாசிகளுக்கு நிழல் உருவமாக, பரலோகத்துக்கு நிழல் உருவமாக செய்யப்பட்ட அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே மோசே ஜனங்களை அந்த வேலைகளையெல்லாம் பார்க்கிறான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான் என்று 43வது வசனம் முடிவடைகிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர் எவனோ பரலோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்கிறவனாக அவன் காணப்படுவான். அப்படிப்பட்ட பாக்கியத்திற்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.